இதற்காக ஆண்டவரை மனப்பூர்வமாக சோதரிக்கிறேன். கூடி வந்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தர் சோதரம். அப்போஸ்தலர் நடபடிகை 8ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகை 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போர் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த திருவசனத்தை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த வசனத்தை கொண்டு என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசும். உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும், எங்களை ஆசீர்வதியும். சமீபத்திலும் ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய தெய்வ மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய கரங்களை ஒப்புத்தருகிறோம். தொடர்ந்து இடைபடும் குற்றம் குறைகளை மன்னியும், தொடர்ந்து பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வேத வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சுவிசேஷ வேலை செய்கிற பிலிப்பைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் இங்கே வாசிக்க கேட்டோம். ஆவியானவர் நீ போர் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அது ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையான செயல்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். ஆதி நாட்களில் ஆண்டவர் இந்த பூமி ஒழுங்கினும் வெறுமையும் இருளா இருந்தபோது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அது அசைவாடினார் என்று நான் கவனிப்போமானால், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதை ஒழுங்குபடுத்தவும், தேவன் நிறைவை கட்டளிடவும், அவைகள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார் என்று நான் கவனிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவ ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும், அல்லது தேவ ஆவியானவர் நம்மை தூண்ட வேண்டும், அல்லது தேவ ஆவியானவர் நம்மை ஏவ வேண்டும், அல்லது தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே எழுச்சியை எழுப்புதலை கட்டளையிட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தோடு நான் இன்றைக்கு உங்களுக்கு 7 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் போது, அல்ல பரிசுத்த ஆவியானவர் ஏவும் போது, பரிசுத்த ஆவியானவர் தூண்டும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்து நம்மை அதாவது உற்சாகப்படுத்தும் போது என்னென்ன காரியங்கள் நடந்து என்பதை நான் உங்களுக்கு இந்த நாளில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுபோல கவனிங்கள், தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ மனுஷன், தேவ மனுஷிகள் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை விட்டார், அல்லது தேவ ஆவியானவர் நடத்திப்பை விட்டு விட்டார், என்ன ஆவி அவர்களை நடத்தும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிலர் ஆரம்ப காலத்தில் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு வைத்து இருக்கிறார்கள், தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள், தேவன் அவளை கொண்டு பலத்த செய்கைகள் காரியங்களை கத்த நடப்பித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் தவறும் போது, அவர்கள் தொடர்ச்சியாக தேவனை பற்றி கொண்டிருக்கவும், தொடர்ச்சியாக தேவனை அண்டிக் கொண்டிருப்பதற்கும், தொடர்ச்சியாக தேவனை தேடுவதற்கும் விட்டுவிட்டு சொந்த அறிவு, சுயபலம், பணபலம், ஜனபலத்தை வைத்துக் கொண்டு நடத்த முற்படும் பொழுது தேவ ஆவி அவளை விட்டு விலகி விடுகிறது. அப்புறம் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவர்கள் என்ன செய்கிறது? நடத்துகிறது. நல்ல கவனிச்சு கொள்ளுங்கள்.
பழைய ஏற்பாட்டு சவுலை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். தேவனால் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவர். தேவ ஆவியானவர் அவரை அழகாக நடத்தினார் என்று நான் கவனிக்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, அங்கு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொல்லி நான் கவனிப்போமானால், அன்னைக்கு ராணுவமே கிடையாது. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு ராணுவம் கிடையாது. ராணுவத்தில் பழக்கமும் பயிற்சி இல்லாதவர்களை தேவ ஆவியானவர் அவளை ஏவி ராணுவமாய் நடத்தி அவளை கொண்டு பலத்த வேலை செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் செய்யப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் தவறும் போது, தப்பி போகும் பொழுது, தேவனை அண்டிக் கொண்டிருக்க மனம் இல்லாமல் போகும் பொழுது நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், அசுத்த ஆவியை தேவனே அவளை கட்டளையிடுகிறார். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்தீர்களானால், தேவ சன்னிதானத்தில் விழித்திருக்க வேண்டியவர்கள், காவலாளி இருக்க வேண்டியவர்கள், தன்னுடைய வேலை கடமைகளை செய்யாதனால் அவர்கள் நடுவிலே கனனைத்தின் ஆவியை கர்த்தரே கட்டளையிட்டார். வேற யாரும் இல்ல, இன்னொரு ஆவி வரல. யார் கட்டளையிட்டார்? கர்த்தரே கட்டளையிட்டார். அது சொல்றோம். அப்படியானால் அந்த உண்மை தன்மையும் உண்மையும் காரியத்தையும் பற்றி கொள்ளாமல் போகும் பொழுது தேவனே அவர் கட்டளையிடுகிறார். நீங்கள் தெசலோனிக்கேயர்ல படிக்காண்டாம் கவனிங்கள். அவர்கள் தேவ வசனத்தை காட்டிலும் தேவனை காட்டிலும் பொய்யை விரும்பினபடியினால் தேவன் கொடிய வஞ்சகத்தின் ஆவியை அவரே அவர்களுக்குள் என்ன செய்தார்? அனுப்பினார். அவர்கள் தேவனை நம்பவில்லை, என்ற வசனத்தை நம்பவில்லை, பொய்யை நம்புகிறார்கள், பொய்யின் காரியத்தை அதிகமாக விரும்புகிறார்கள். ஆதலால் வஞ்சகத்தின் ஆவியை தேவனே கடைசி காலத்திலே அனுப்புகிறார். அல்லேலூயா. அது எப்படி சொல்லிவிடுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி. பார்வோன் முதல்ல தன் இதயத்தை கடினப்படுத்தினான், பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஆனால் அறிக்கை செய்வான், மனம் திரும்ப மாட்டான். ஆனால் ஆரம்பத்தில் அவனே தன் இதயத்தை கடினப்படுத்தினான். திரும்ப கர்த்தரே அவன் இதயத்தை என்ன செய்தார்னா கடினப்படுத்தினான். எதுவரை? அவன் அழுகி வர நல்லா கவனிச்சுக்காங்க. நான் சொல்லு கவனிங்கள். தேவன் தமிழ்மா கவனிங்க. தேவனை அண்டிக் கொண்டிருக்க, தேவனை தேட, ஜெபிக்க, வேதம் வாசிக்க, கர்த்தருடைய காரியத்தில் உண்மையற்ற தன்மையாய் வாழும் போது நடைபெறுகிற காரியம் என்னன்னா, இவன் சரியா வாழ மாட்டான், இவன் சரியா திருந்த மாட்டான் அப்படின்னு அறிந்திருந்தா கர்த்தரே பொல்லாத ஆவியை, கனத்திர ஆவியை, வஞ்சகத்தின் ஆவியை அனுப்பி விடுகிறார். இதெல்லாம் வேதத்திலே ஆங்காங்கே இருக்கு. கதை சொல்கிறோம். நான் இப்பொழுது சொல்ல போகிற வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பரிசுத்த ஆவியானவருக்காக அப்போஸ்தலர் 1:8 காத்திருக்கிறார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரத்தோடு துதியோடும் 10 நாட்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற அவர்களுக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியினால் அனுப்பி அவளை நிரப்பினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த நிறைவோடு தன் வாழ்க்கையை வைத்திருக்கும் பொழுது அவர்கள் ஜீவியம் நிரம்பினர். அவளை கொண்டு பலரை நிரப்பினார்கள். அவளை கொண்டு பல காரியங்களை, அற்புதங்களை, அடையாளம் கட்ட செய்தார். அதை சொல்கிறோம். இந்த எருசலேம் முழுவதும் போதகத்தால் நிரப்பினார்கள், ஜெபத்தால் நிரப்பினார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அற்புத அடையாளத்தினால் நிரப்பினார்கள், விசுவாசத்தினால் நிரம்பினார்கள், ஞானத்தினால் நிரம்பினார்கள். இதெல்லாம் தேவ ஆவியானவருடைய நடத்திப்புக்கு உள்ளே இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நடந்தேறும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் நடத்தும் போது சந்தோஷம் உண்டாகும். ஆவியை நடத்தும் போது நீங்கள் இழைப்பதல் உண்டாகும். ஆவியை நடத்தும் பொழுது முன்னேற்றம் உண்டாகும். ஆவியை நடத்தும் பொழுது வளர்ச்சி உண்டாகும். ஆவியை நடத்தும் பொழுது சமாதானம் உண்டாகும். ஆவியை நடத்தும் பொழுது கனிகள் உண்டாகும். ஆவியை நடத்தும் போது ஜனங்கள் திரளாய் வருவார்கள். ஆவியை நடத்தும் போது சபைகள் ஆங்காங்கே அதாவது எழுப்பி காரியங்களை செய்வதற்கு முன்வரும். கதை சொல்கிறோம். இப்ப நான் 2 வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே அப்போஸ்தலர் 2:4 ஒரு வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:4 கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். முடிக்கல, அப்பதான் தொடங்குறாங்க. நல்லா காமிச்சாங்க. தொடங்கினவங்க முடிக்கவே முடியல, இதுவரை முடியாம இருக்கு.
எப்ப முடியும் அப்படின்னா இந்த சபை இந்த பூமியை விட்டு ஆவியானவரால் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு பாடு என்ன செய்ய முடிவுக்கு வரும். கதை சோதரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8:31 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, விஞ்ஞானியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று அங்கே பரிசுத்தாவினால் பேதுரு செய்யப்பட்டிருந்தார், நிரப்பப்பட்டிருந்தார் என்று நாம் கவனிக்கிறோம். 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அங்க ஒரு ஆள் இல்ல, எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நிரப்பு, நிறைவு, நிறைவு, நிறைவு. நல்ல கவனிச்சுட்டாங்க. இந்த நிறைவு தான் அற்புதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்கள், குடும்பத்துல சமாதானத்தினால நிறைஞ்சா அற்புதம் உண்டாகும். ஜெபத்துல நிறைவு உண்டானா அற்புதம் உண்டாகும். கச்சாடி 6 கச்சாடில தண்ணினால் நிரப்புனா அற்புதம் உண்டாகும். எங்கெல்லாம் நிறைவு ஏற்பட்டதோ அங்க எல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நல்ல கவனிச்சுக்க சோதரம். இன்னும் 2 வருஷத்துக்கு வேகமா வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் அதை ஏற்க வாசிட்டோம். அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் கிரேனா ஊரானாகிய லூகியும் பார்ப்பாக்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பவுலையும் பர்னபாவையும் தேவன் ஊழியத்துக்காக விசேஷப்படுத்தி அனுப்புறார். அனுப்பும் போது ஆரம்பத்துல ஒருவன் இந்த ஊழியத்தை விட்டு போனனால சீட்டு போட்டு எடுத்தாங்க. யாரு? பேதுரு தலைமையில. ஆனா இங்க சீட்டு போட முடிஞ்சா முடியல. அவங்களுக்கு அவங்க பரிசுத்தாவியான வந்த ஒருபாடு சீட்டு போடுவது இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்காங்க. எங்க ஆவியானவரே பிரித்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 7:6-8. அப்போஸ்தலர் 6:8. அப்போஸ்தலர் 6:8. ஏசப்பா விசுவாசத்தினால் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அதே ஸ்தேவான் 7:58. 55 வசனம். அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் பார்ப்பதற்கு தேவன் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே நான் சொன்னா சொல்லிட்டே போலாம். 7 வருஷத்தை வந்து விடுகிறேன். பிலிப்பை ஆண்டவர் காசாவுக்கு போகிற வனாந்தர முகமாக தேவன் அவனை போக சொன்னார், ஏவினார், அவளை நடத்தினார், தூண்டினார், பேசினார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். தேவன் அவர்களை ஆண்டவர் அவனை நடத்தினார். இப்போ நான் சொல்ல போற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் அவனை நடத்தினார், போக சொன்னார், ஏவினார், தூண்டினார், அவனோடு கூட பேசினார். நல்ல கவனிங்கள். அவன் ஏற்கனவே பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு 4 பட்ட பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். கவனிங்கள், 4 பெண் பிள்ளைகள். ஆனா எந்த கவலையும் படல. நம்ம 2 ஆம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கோம். எங்க அப்பா இருக்க கவலையும் வார்த்தையும் தாங்க முடியல. பொம்பளை பிள்ளைகள் பெற்ற ஆட்கள் கூட அவ்வளவு வாரமும் கவலையும் அடையல. ஆம்பளை பிள்ளைகள் பெற்றவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. பாசம் எப்படியே தெரியல. ஆண்டவர் தான் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் கவலை வரல. ஏன்னா அவனை வளரல. வீசி இருந்தாலும் வளர்ந்தான்னா
கவலை வரும். அது சொந்தம் அனுப்பிக் கொள்ளுங்க. இது அமிதமா இருக்கு. ஆனா பட்டணத்துல ஊழியம் செய்த கவனிய, பட்டணத்துல ஊழியம் செய்த ஒருவனை வனாந்திரத்துக்கு போக சொல்லுறார். வனாந்திரத்துல ஆள் கிடையாது. நல்ல கவனிய, வனாந்திரத்துல ஆள் கிடையாது, சபை கிடையாது, ஜனம் கிடையாது. ஆனா அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து பிலிப்பு போறார். போனா ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர் வருகிறான். எருசலேமில் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறான். வரும்போது ரதத்தில் உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறான். ஒரு நிதி அமைச்சர், பணம் அவனுக்கு கோடி கணக்கில் இருக்கு. ஆனா அது அவனை திருப்திப்படுத்தல. ஆராய்ச்சி போயிட்டு வாரான். எத்தனையோ புக்கு இருக்கு, படிக்கலாம். எதையும் படிக்கல, வேதத்தை படிக்கிறான். ஆனா படிச்சா அவன் புரிந்து கொள்ள முடியல. இப்போ அவன் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும், அதுல எழுதப்பட்டிருக்கிறவரை அவன் அறிந்து கொள்ளவும், அவன் பாவனை பெற்றுக் கொள்ளவும், ஞானசானம் பெற்றுக் கொள்வதற்கும் ஏதுவாக இந்த பிலிப்பை கத்த வனாந்திர முகம் அனுப்பினார். ஆள் இல்லாத, மோசமான, தண்ணீர் பாம்பு இல்லாத, செழிப்பில்லாத இடத்துக்கு ஆவியான அனுப்புவாரா? நம்ம கேட்போம், ஆண்டவரே ஆவியானவர் தானா கேட்போம். ஒரு அருமையான தேவ மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்திக்காக காத்து 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 இருந்து ஜெபம் பண்ணி 6 நாளா காத்து இருக்கிறார். காத்து 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 இருந்து 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 ஒரு வார்த்தையும் கர்த்தர் பேசல. சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லா இருந்திருக்க. காலையில ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் தூங்கிட்டு இருந்திருக்கான். அதாவது சர்ச்சில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போய் படு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? காத்திருக்க சொல்லுவாரு. போய் படுன்னு சொல்லுத, சாசிலா அப்படின்னு அவர் திரும்பவும் காத்திருந்தார். ஆனா திரும்பவும் அவன் படுத்தவன் எழுச்சி உட்காந்துட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்பரை சொல்லி போய் படுன்னு என்ன உடனே காத்திருந்தான் பேசுறாங்க. எழுதி போய் அதை எடுத்து வளர்ந்து வளர்த்துட்டு போய் படுத்தேன். அல்ல கவனிங்க, நாம் தேவனுக்காய் காத்திருக்கும் போது தூங்கிட்டு இருக்கிற ஒருவனை எழுப்பி நம்மகிட்ட கத்த பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வனாந்திரத்துலதான் முதல்ல ஊழியத்தை ஆரம்பிச்சார். யாரு? யோவான் ஸ்நாபகர். ஜனங்கள் போலியா? போலியா? எருசலேம் நகரத்தார், யூதேயா நாடு சுற்றி இருக்க எல்லா ஜனங்களும், சிறியோர் மொழிய பெரிய வரையிலும், மந்திரி முதல் போலீஸ்கார வரையிலும் போய் பாவ மன்னிப்பு நாசானம் பெற்றார்கள். நல்ல கவனிங்க, இடம் முக்கியம் இல்ல, கர்த்தருடைய நடத்திப்பு தான் முக்கியம். அல்லேலூயா. நான் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நடத்திப்பு முக்கியம். அது சோதரம். அதனால நான் புரிந்து கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நடத்துவார். இவன் அதேபடி போனா, ரகத்துல சேர்ந்தான், வாசிக்கிறது விளங்குதான்னு கேட்டான், விளங்கலன்னு சொன்னான். அர்த்தம் சொன்னான். தண்ணி இருக்க இடத்துக்கு வந்தாங்க, இறங்கினான். அந்த மந்திரியே கேட்டான், தண்ணி மிகுதியா இருக்கே, நான் ஞானசாரம் பெற என்ன தடைன்னு கேட்டான். நீ விசுவாசித்தா ஒரு தடையும் இல்ல. முழுதல் விசுவாசித்தான், இறங்கினான், தண்ணியில ஞானசாரம் கொடுத்தான். பிதாக்கள் பசுத்தாவினால 2 பேரும் கரையேறினாங்க. மந்திரி ரதத்துல ஏறதுக்குள்ள பிலிப்பு ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டார் கண்ணுக்கு முன்னால. இவன் தண்ணியில இறங்கின ஆச்சரியம் வேற பக்கம், இவன் கண்ணுக்கு முன்னால ஆவியானவன் செய்தாரு, தூக்கிட்டு போயிட்டார். இவன் கவனிங்க, ஓடி போனவன் தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை நடத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வசதிகள், சில சூழ்நிலைகள், தன்னுடைய குடும்பங்கள், இது அத்தனையும் விட்டு விட்டு ஆவியானவருடைய சொல்லுக்கு, ஏவலுக்கு, வார்த்தை கீழ்ப்படிந்து போனவனுக்கு ஒரு மந்திரியை ஞானசானப்படுத்துவதற்கும் கட்சிப்பட இடத்துக்கு ஏதுவாக சொல்வது மாத்திரமல்ல, அந்த ரதத்துக்கு முன்னால் தேவன் ரதத்தில் ஏத்தாமல், தேவன் பரலோக ரதத்தில் அவனை ஏற்றி தேவன் ஒரு இடத்திலே கொண்டு போய் செசரியா பட்டணம் வருவது வரையிலும் ஆண்டவர் அவனை தூக்கி கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஏவலுக்கு உட்பட்டுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அரும்பெரும் காரியத்தை செய்கிறார். இப்பொழுது கவனிங்கள், ரட்சிப்பு, ஞானசானம்,
பரிசுத்தான் அபிஷேகம், நல்ல கவனிங்கள், தேவனுடைய பிள்ளையா இருப்பது, பரிசுத்தம் வாழ்வது, இதெல்லாம் கரெக்ட். இதோடு வாழ்க்கை அல்ல. என்னைக்கு ஆவியானவர் இறங்கி நம்ம நடத்துகிறாரோ அப்பதான் ஆவிக்குரிய ஆரம்பம் உருவாகும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்காங்க. பேதுரு ரட்சிக்கப்பட்டிருந்தார், ஞானஸ்நானம் பெற்றிருந்தார், இயேசுவோட கூட உட்கார்ந்து இருந்தார், பந்தி இருந்தார், அற்புதம் நடந்துச்சு. ஆனா பின்மாற்றம் தான், மறுதலித்து இருந்தா, விட்ட கடகள் எடுத்தான். ஆனா என்னைக்கு ஆவியானவர் இறங்கினாரோ அப்பதான் அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. கவனிக்க, ஆவியானவர் இறங்கி செய்கிற அரும்பெரும் காரியம் தான் இந்த கடைசி காலத்துல தேவை. வந்திருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன், உங்களை தேவ ஆவியானவர் நடத்த வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களை தூண்ட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவ வேண்டும். அப்படி ஏவுதல் உண்டானா மட்டும்தான் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:7. லூக்கா 2:7 கர்த்தர் சொல்றார், வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால். இல்ல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல, சிமியோன் வந்து ஒரு நிமிஷம். 29 வருஷங்க. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உன் வார்த்தையின் வழிமுறை நான் இப்பொழுது சமாதானத்தோட போகவில்லை. ஆவியின் பரிசுத்தாவின் ஏவுதலினாலே சபைக்கு வந்தார். நல்ல கவனிங்கள். முதல்ல 4 பேர் அழைச்சி சபைக்கு வருவாங்க. ஆனா தம்பி சர்ச்சைக்கு போவோம் அப்படின்னு நான் கூப்பிடுறேன். என்னைக்கு நான் உன்னை கூப்பிடுதா இருந்தா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. உனக்குள்ள தேவ நடத்தி உண்டாகணும். இன்னைக்கு சர்ச்சைக்கு போகணும், இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், நீ உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவரால் நடத்தப்பட்டு வரணும். இப்ப கவனிங்க, இந்த சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே சபைக்கு வந்தான். தேவ ஆவியானவர் அவனை நடத்துறார். போ 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 அப்படி நடத்துறார். நடத்துறார். இந்த ஏவுதலோடு அவன் வருகிறான். வந்ததுனால இயேசுவை கண்டான். எங்கே கண்டான்? தேவாலயத்துக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆவியின் ஏவுதலோடு தேவாலயத்துக்கு வந்த சிமியோன் இயேசுவை கண்டான். அல்லேலூயா. தொடர்ச்சியாக ஒரு தேவ சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் காணப்படும் பொழுது தேவனாகிய ஆண்டவர் சபையின் அனுபவத்திலே நம்மை மேன்மையாக ஆண்டவர் நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். நல்ல கவனிங்கள். சபை கூடுதல் மிக முக்கியம். சபை கூடுதல் மிக அவசியம். இப்பொழுது இந்த சிமியோன் தேவ ஆவியினால் சபைக்கு வந்தனாலே இயேசுவை கண்டான். ரட்சியத்தை அவன் கண்டான். அவனுக்கு கவனிங்கள், இயேசுவை காணும் வரையிலும் அவன் என்ன செய்வதில்லை? மரிப்பதில்லை. அப்போ அவனுக்கு தீர்க்கதரிசனம் உண்டாயிருக்கிறது, வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. அதை நம்பி அவன் வருகிறான். வந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இயேசுவை கொண்டு வருகிறார்கள். பிள்ளையை கையில ஏந்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். நான் கேட்கிறேன், தேவ சபைக்கு ஆராதனைக்கு நீங்கள் வாஞ்சையோடு ஏவுதலோடு வரும் பொழுது நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. இந்த சபை கூடுதல் மிக முக்கியம். நான் அதுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
23, 24, 25 வாசிப்போம். எபிரேயர் 10, 23, 24, 25 சீக்கிரம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் மேலும் அன்புக்கும் அண்டர்லைன். இரண்டாவது நற்கிரியைக்கும் அண்டர்லைன். எதுக்கும் ஏவப்படும்படி எதுக்கு? அன்புக்கும் நற்கிரிக்கும். இப்போ அன்பும் நற்கிரியும் எங்க வந்தா ஏவப்படுறோம்? சபைக்கு வந்தா குட். வீட்டில் இருந்தா ஏவப்பட மாட்டோம். நல்ல கவனிங்க. அப்போ புதிய ஏற்பாட்டிலே தேவ சபையை கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கூடி வரும் பொழுது தேவன் சபையிலே நம்மை அவருடைய அன்புக்கும் கிறிஸ்துவினுடைய அன்புக்கும் கவனிங்க நற்கிரியைக்கும் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஏவுகிறார். கவனிங்க ஏவுகிறார் என்ன? வசனம் கடந்து வரும். வசனம் கடந்து வரும். எப்படி கடந்து வரும்? இப்ப 2 பையன்மா இருக்கான், இன்னும் ஞானசானம் வரல. ஞானசானம் வரு, கீழ்படி, பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு, தேவனை நேசிக்கிறார் அப்படின்னு வார்த்தை வரும். அவன் ஏவுகிறார். ஆண்டவர் மனசாட்சியில தூண்டுகிறார். கீழ்படி, ஏன் உனக்கு மேல்படி வரல, கீழ்படியல அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். கர்த்தர் சொல்றார் ஏவுகிறார், கீழ்படியணும். ஒருத்தர் சண்டை இருக்கும், பேசுவார், மன்னி, மறந்து விடு, விட்டு கொடு சொல்லுவார். இப்போ அன்புக்கும் சொல்லுங்க, நற்கிரிக்கும் சொல்லுங்க, ஏவப்படுத விளைந்தா. இதை போல நிறைய காரியம் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லல. அப்போ தேவ சபைக்கு வரும்படி புதிய பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். அல்லேலூயா. அல்லது தூண்டுகிறார். வருகிறவர்களுக்கு நடக்கிற நன்மை என்ன? இயேசுவை காண்கிறார்கள், சமானம் பெறுகிறார்கள், தீர்க்காய்ச்சப்படுகிறார்கள், ரட்சினத்தினுடைய மகிமையை கண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 63, 2, 3 வாசிப்போம் சீக்கிரம். ஏசப்பா சரீரக்காரன் உள்ள போறான். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் அது ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்து 2 காரியத்தை கண்டான். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை காண வாஞ்சையா இருக்கிறான். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும்ப்பா, உம்மை பார்க்கணும்ப்பா. என் கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை வரணும், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரணும், என் பிள்ளைங்க நடுவில் ஒரு மேன்மையான காரியம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்து சபைக்கு போனான். கவனிங்க, இப்படியே இந்த சமூகத்தை உண்மை பார்க்க ஆசையா இருந்தனால 2 காரியம் கண்டான். என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, 1984 வருஷம், 84 இல்ல 85, 86 இருக்கும். நான் திருப்பரங்குடி ஜெப வீட்டில் படுத்திருக்கேன். அப்போ அரிக்கலைட்டு மண் வழக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ கரண்ட் கிடையாது. பழைய ஜெப வீடு படுத்திருக்கேன். அங்கங்கே சிலர் படுத்திருக்காங்க. வாலி பையன் படுத்திருக்கோம், ராஜன் படுத்திருக்கிறான், அப்படி வேற வாலி பையங்கள்லாம் படுத்திருக்கிறாங்க. 4-5 பேர் படுத்திருக்கோம், நான் படுத்திருக்கேன். அப்போ தேவன் என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி சொன்னார், என் ஊழியத்தை செய் அப்படின்னா. எப்போ? 85. நான் தட்டி எழுப்பி சொன்ன உடனே வேற எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னன்னா, சர்ச்சைக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கு, அந்த வடக்கு தள்ளி, அதில் ஒரு பெரிய முனி நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, ஏசு இல்லை இப்போ முனியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சீட்டு எடுத்து போத்தி படுத்துட்டேன். திரும்ப ஆண்டவர் தட்டிட்டு டேனியல் எந்தி அப்படின்னா என்ன செய்ய
அது சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுதான் உன்னை அழைப்பு தருகிற வார்த்தை. நீ என் ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கற்றுக்கிட்டேன். திரும்ப கத்துற உடல தட்டிட்டு சொன்னா, நான் தான்பா உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து, நீ என் ஊழியத்தை செய், நான் உன்னை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் முகத்துமுகம் பார்க்கல, வார்த்தை மட்டும் கேட்டேன். ஜான் கவனி கவனி அன்று உட்கார்ந்து அழுதேன். ரொம்ப நேரம் உட்கார்ந்து விடிய அழுதேன். அது சொல்றேன். காலில் கிரேசா கைனை பார்த்தா மூஞ்சிதான் வீங்கி இருந்து, இல்லை குழவையிலே கொட்டி போச்ச அப்படின்னா, இல்லை குழவை கொட்டல, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு ஒன்னிய போய் எவ்வளோ அழைப்பான் அப்படின்னா அந்த அக்கா எனக்கு இருந்த ஆவி ஆனால் போயிட்டு அதுக்கு சோதரம். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் சொல்லவே இல்லை. சொன்னா அவ்வளவு பேர் திருக்குடிக்காரன் சும்மா மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. பயத்தினாலே சொல்லலை. 2-3 வருஷங்கள் ஓடிட்டு திரும்பவும் கத்த அப்படி வந்து பேசல. ஆனா ஊழியர் வச்சு ஒரு நாள் ஒருத்தர் பேசல, இடைப்பட்ட நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் இடைப்பட்டு பேசுகிற அந்த வார்த்தை நம்ம உள்ளத்துல வந்துட்டு பிற்பாடு அது நம்மளை சும்மா இருக்கவே விடாது. கத்த சோதரம். அப்படியானால் தேவனுக்காக அவரை பார்க்க போனவன் கவனிங்கள், அவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டார். தேவ சபைக்கு வந்து காத்திருந்துட்டு போற ஒருவரையும் இந்த பரலோகத்தின் தேவனா இயேசு கிறிஸ்து வெறுமை அனுப்பவே மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். இங்க கவனி, புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உண்மையே வச்சிருக்கிற தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுட்டாங்க. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சபை நடுவில் வருகிறவர்களை தேவன் வறுமையாக அனுப்புவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே தேவன் இந்த நாளிலே இவ்வார்த்தை கேட்கிற உங்களை தேவன் வறுமையாக அனுப்ப மாட்டார். நீங்க என்ன முகாந்தரத்தோடு வந்திருக்கிறீர்களோ, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ, என்ன ஆசையோடு வந்திருக்கிறீர்களோ, என்ன ஏக்கத்துக்காக வந்திருக்கிறீர்களோ, அதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு காத்திருந்த, அவரை காண வேண்டும் என்று காத்திருந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வல்லமையும் மகிமையை கண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனாகிய ஆண்டவர் உங்களை தந்து நடத்துவதற்கு அவர் ஏதுவாக இருக்கும் என்பதை நான் அன்பினாலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சோதரம். இரண்டாவது நல்ல கவனிங்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பவுலை கண்டு அங்கு உள்ள தெய்வ மக்கள் ஆவியில் ஏவுதனால நீ எருசலேமுக்கு என்ன செய்யண்டா, போகாண்டான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஏன்னா உனக்கு கட்டு இருக்கு, காவல் இருக்கு, உன்னை நாள் அடிப்பாங்க, உன்னை இழுத்து போடுவாங்க அப்படிங்கிறத சொன்னான். ஆவின் ஏவுதனாலே சொன்னான். அப்படின்னா இருக்கு என்ன? ஆவின் ஏவுதனாலே நடக்க போகிற காரியத்தை தேவன் முன்கூட்டி அறிவிக்கிறார். அப்போ தேவ சபையிலே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாளை என்ன நடக்கும், நாளாகழிச்சு என்ன நடக்கும், இந்த வாரத்தில் என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதை தேவன் சபையில் ஏதோ வசனத்தை கொண்டு கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். நடக்க போகிற காரியத்தை. அப்போ ஆவியில் ஏவுதலினாலே நடக்க போகிற அத்தனை காரியத்தையும் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல படிச்சிருந்தாலும் அழகு இருந்தாலும் படிக்காத பையன்மாருக்கு பெண்ணை கட்டி விட்டாங்க. காலேஜ் போன பாஸ்டர் ஒருவர் 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தான். அவன் பணம் தான் ஏறுவான். என்ன ஏறுவான் சொல்லுங்க? பணம் ஏறுவான். ஆனா நல்ல படிச்ச பிள்ளை, BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், அப்பமே கிராஜுவேட் முடிச்சவா. பாஸ்டர் சொன்னாரு, இந்த பையன் ஆழ்கிரிய பையன், நல்ல பையன், நல்ல உழைப்பாளி, அவனுக்கு கட்டி கொடுங்க.
அவன் அப்பா ஒரு இன்ஜினியர். ஆவின் ஏவுதலோடு சொன்ன அடுத்த நிமிஷத்துல கீழ்ப்படிந்தார். அது வரையிலும் படிப்புக்கு தக்க ரேஞ்சுக்கு தக்க சீக்கோல் அப்படின்னு பார்த்தாங்க. அங்க சீக்கோலும் இல்லை ஈக்குவலும் இல்லை. புரியுதா? பார்த்தாங்க, எவ்வளவு நடத்தி வச்சாங்க. மேரேஜ் ஆச்சு, வச்சு 2-3 பேர் பிறந்துச்சு. அவன் வந்து பாம்பேல வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு அவனுடைய கம்பெனி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு. வெளிநாட்டுக்கு போனான். நல்ல சம்பளம், நல்ல வசதி, வீடு வாங்கினா, கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, வச்சா நீ வசதியா இருக்கான். படிச்சவன் இப்பவும் வேலை இல்லாம இருக்கான். படிக்காதவன் ஆவி நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணின கர்த்தருடைய வார்த்தையை செய்யறது அசட்டை பண்ணாமல் கீழ்ப்படிந்தவர்களை கட்டளையிட்டார், நடத்தினார். அப்ப வரப்போகிற காரியத்தை அறிஞ்சிருந்த தேவ மனுஷனுக்கு தேவன் அதை கீழ்ப்படிஞ்சதுனால அங்க ஆசீர்வாதத்தை செய்தார், கட்டளையிட்டார். இப்போ என்ன நினைக்கிறாங்க? எவ்வளவு ஜோம் பண்ணாலும் முடி நீளமா இருக்கணும், ரவுண்டு மூஞ்சா இருக்கணும், சிவப்பா இருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோடி பொருத்தம் பார்க்காங்க, மேட்ச் பார்த்துக்காங்க. கவனிங்க, தம்பி கவனி, பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க நிறைய பேர். நேற்று ஒருத்தர் வந்தாங்க வீட்டுக்கு, வந்தால நேற்று வந்தா, அவள் வயசு கடந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவள் குழந்தை இல்லை, எல்லாம் இருக்கு, தோட்டம் துறவு பணம் வசதி இருக்கு. ஆனா என்ன இல்ல? குழந்தை இல்லை. அந்த சந்ததிக்கே இப்ப ஒண்ணும் இல்ல. படிப்பு இருக்கு, காரியம் இருக்கு, ஆனா கால சூழ்நிலைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு எடுக்கல இல்ல. அப்போ ஆவின் ஏவல்னாலே நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் செய்தார்கள், ஆண்டவர் அறிவிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கதை சொல்கிறோம். அடுத்து நல்ல கவனிங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 10:26. ஏற்கனவே நான் பாஸ்டர் பேசினேன், சொல்லுங்க. 1 சாமுவேல் 10:26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினார்களோ, ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதில் ஏவினார்களோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். இங்க கவனிச்சாங்க. ஏற்கனவே அவன் புதிய ராஜா, யுத்தத்துல பழக்கம் இல்லாதவர், இஸ்ரவேலுக்கு யுத்தத்துல பழக்கம் இல்லாதவர். அவ்வளவு அதுவரை ராணுவம் கிடையாது. ராணுவம் என்ன ராணுவம்? பரலோக ராணுவம். இவங்க என்ன அறுவாட்டு கம்பெடுத்துனா அடிச்சு பக்கல. உங்களுக்கு புரியுதா? தேவன் குழந்தை அனுப்புனா ஜனங்களை துரத்தி விட்டார். இவர்கள் பிரயாசப்பட்டது கொஞ்சம், கர்த்தர் பிரயாசப்பட்டதுதான் அதிகம். அப்படி நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தேவன் ஒரு கூட்டு ஐக்கியமாக நடத்த வேண்டிய காரியம் வந்துச்சு. ஐக்கியம் இல்லாம இருக்கிறாங்க இஸ்ரவேலுக்குள்ள. இப்போ ராணுவத்துல ஒரே நோக்கத்தோடு ஐக்கியப்பட்டு வேலை செய்யணும். நீ நான் பார்க்க கூடாது, யுத்தத்துல முன்னின்று காரியம் செய்யணும். அதுக்கு தேவன் இஸ்ரவேலுக்குள்ளே எவர்கள் மனதை ஏவினார்களோ அவர்கள் எல்லாரும் ஐக்கியப்பட்டார்கள். எதற்காக? யுத்தம் செய்வதற்கு ஐக்கியப்பட்டார்கள். அப்போ ஆறுதல் ஏவுதலோடு கூட சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை முழங்கால் யுத்தம் செய்யும்படி கர்த்தர் ஐக்கியப்படுத்துகிறார், ஒருமனப்படுத்துகிறார். சொல்லுங்க. நாலாவதாக கவனிக்க, யாரு உள்ளத்துல தேவனுடைய ஏவுதல் உண்டாகுதோ அவர்கள் சபையை கட்டுவார்கள் அல்லது ஆலயத்தை கட்டுவார்கள். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 1:1. எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை, பெர்சியா தேசத்தின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவுதலினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் எனக்கு பூமி ராஜ்யங்கள் எல்லாம் தந்தருளி. இப்ப ஆவியின் ஏவுதலினாலே சொல்லுகிறான், பரலோகத்தின் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற தேவன் எனக்கு இந்த ராஜ்யங்களை தந்து
அவருடைய தேசமாகிய எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ 1:5 அதே எஸ்ரா 1:5 அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆ. ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி ஆ. யூதா பென்யமீன் வம்சங்களின் ம். தலைவரும் ம். ஆசாரியரும் லேவியரும் அன்றி ம். எவர்கள் ஆவியை தேவன் ஏவினார் கவனிங்கள், ஆசாரிகள் லேவியர்கள் இவர்களை தவிர எவருடைய ஆவியை ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். அவள் எல்லாரும் எழுப்பி ஆலயத்தை கட்டினார்கள். அப்போ ஆவியின் ஏவுதலோடு கூட தேவாலயத்தை கட்டினார்கள். எவர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு துவக்கப்பட்டு நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் இடிக்கப்பட்டதை கட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இடிக்கப்பட்டு மண்மடாக்கப்பட்டு தரைமடாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு கிடக்கிற ஆலயத்தை அவள் எழும்பி கட்டினார்கள். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க தெளிவா இருக்கிறது. வாசிப்போம். 2 நாளாகமும் 36:22. சீக்கிரம் ஏசப்பா. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே அவன் பெர்சியாவின் தேசத்து ராஜாவாகிய கோரேசை ஏவினாலே கோரேசின் ஆவியை ஏவினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவுள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவன் தேவன் ஏவுதலினாலே தானும் தோச கவனி, தேவனுடைய ஆவியினாலே ஆண்டவர் அவனை கட்டும்படி ஏவினார். கட்டும்படி ஏவினார். ஆவின் ஏவுதல் உள்ளவர்கள், நான் திரும்ப சொல்லுகிறேன், எவைகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ அதை கட்டுவார்கள். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையா, சப வாழ்க்கையா, ஒருமன வாழ்க்கையா, பரிசுத்த வாழ்க்கையா, ஜெப வாழ்க்கையா, தேவனோட ஐக்கியமா இடிக்கப்பட்டு கிடந்தா அதை ஆவியின் ஏவுதலால் எழுதி செய்வார்கள், கட்டுவார்கள். அப்படியானால் தேவன் அந்த ஆவியில் ஏவுதல் பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிகள். இன்னும் 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன். கவனிகள். என்னாகமும் 21:18. என்னாகமும் 21:18. நியாயப்பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். அப்போ தண்ணி இல்லை அந்த இடத்துல. இங்க கவனிங்க. அப்போ நியாயப்பிரமாணிகள், அது வேதத்தை போதிக்கிறவன் சொல்லுகிறான், ஆவியின் ஏவுதலால இதுல தோண்டு அப்படின்னா தண்ணி இருக்கா ஏன்னு பார்க்கல. நம்ம என்ன சொல்லுவோம், தண்ணி இருக்கோம்னு செய்வோம், பார்ப்போம், அப்படின்னு கொட்டிவோம். நம்ம ஊர்ல தண்ணி இருக்க ஒருத்தர் பார்க்க ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டி வந்தா அவன் செருப்பும் வாரிட்டே எடுப்பான். அவ்வளவுதான் நடக்கும். தண்ணி இருந்தாலும் இருக்கும், இல்லாம இருந்தாலும் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா இங்க ஆவியின் ஏவுதலினாலே நியாயப்பிரமாணிகள் இதுல தோண்டுன்னு சொன்ன போது அதிபதிகள், மேல்மக்கள், மேல்மக்கள்னா மேல்ஜாதி காலம் இல்லை, அது ஆசாரிய வகுப்புல பணிவிடை செய்யறதுல மேல்நுள்ளவர்கள் எல்லாரும் அவரவர்கள் கண்டாயுதங்களை கொண்டு இருக்கிறார்கள், தோண்டினார்கள். தோண்டின போது நீரூற்றை கண்டார்கள். தேவன் ஏற்கனவே நீர் வச்சிட்டு வர பின்னால் இவர்களுக்கு கீழே தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டதுனால நியாயப்பிரமாணிகள் சொன்ன வார்த்தையை கேட்டு தோண்டின போது தண்ணி கிடைச்சு. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் ஆபிரகாம் தோண்டினான். பேசுறது வனாந்திரத்துல, நல்ல கவனிங்க, வனாந்திரத்திலே தண்ணி கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் திரும்பவும் அதாவது பெலிஸ்தர் தூத்து போட்டாங்க. ஈசாக்கு வந்து புதிய துறவு தோண்டினா பழைய துறவையும் தோண்டினான். அப்ப கவனிங்க, ஆவின் ஏவுதலோடு கவனிங்க, ஆசீர்வாதத்துக்காக தோண்டுதல் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நான் புரிந்து கொள்ள வேண்டிய
ஒன்றை நாம் இங்கே கவனிச்சிருக்கிற சோதரம். ஆனா கவனிங்க, இதை நான் விட்டு அடுத்து போய் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகம் 35 அதிகாரம் 21 வசனம். யாத்திராகம் 35:21. யாத்திராகம் 35:21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ எவர்களை அவள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதில் சகல ஊழியத்துக்கும் கவனிங்க. ஒண்ணு ஆசரிப்பு கூடார வேலைக்கு, அப்புறம் சகல ஊழியத்துக்கும், பரிசுத்த வஸ்திரத்துக்கும், மூணு வேலைக்காக 3 வேலைக்காக ஸ்திரீகள் காணிக்கை கொண்டு வந்தாங்க. நல்ல கவனிங்கள். இவர்களுக்கெல்லாம் ஆசரிப்பு கூடார வேலை, அப்புறம் சகல ஊழியத்துக்கும் 2, மூன்றாவது பரிசுத்த வஸ்திரத்துக்கும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா மனப்பூர்வமா கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? அப்புறம் உற்சாகமா கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? உற்சாகம் கொண்டு வந்தாங்க. இப்போ 26 வாசிமா, 26, 29 வாசிக்கலாம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இது எதுக்குன்னா திரைச்சிலைக்காக செய்யப்பட்ட ஒன்று. கதை சோதரம். இப்போ 29 வாசிமா. செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ, இருதயத்துல உற்சாகம் அடைந்த ஸ்திரீ, புருஷர்கள் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை மனப்பூர்வமாய் கொண்டு வர இருதயத்துல உற்சாகம் அடைந்த, அதான் ஆவின் ஏவுதல். நல்லா காமிச்சாங்க. இருதயத்துல உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள், புருஷர்கள் ஆசரிப்பு கூடார வேலைக்காக மனப்பூர்வமாய் காணிக்கை கொண்டு வந்தார் என்று வைத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சோதரம். இவ்விதமாய் ஆவின் ஏவுதலை பெற்று கர்த்தருடைய வேலையை மகிமையாய் அவர்கள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லி கவனிங்கள். ஜெபமும், நல்ல கவனிங்கள், ஜெபமும் வேத வாசிப்பும் ஐக்கியமும் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற தன்மையை இல்லாமல் இருந்தால் என்ன ஆவி உங்களை நடத்தும் என்பதை நான் 7 வசனத்திலிருந்து வசனமாக சொல்லி நான் நிறுத்திவிடுவேன். உங்க விளக்கலாம் மாட்டேன், விளக்கலாம் அது நேரம் கத்து சோதரம். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5:14. போதும், அவ்வளவுதான். கடைசி காலத்துல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுறது. இந்த அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிச்சுக்காங்க. திரும்ப சொல்லுகிறேன், ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பு உங்க இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். இங்கே கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை என்ன செய்து நெருக்கி ஏவுகிறது. அல்ல கவனிங்க, கர்த்தருடைய காரியத்துக்காக செய்ய, முன்னேற, ஜெபிக்க, கொடுக்க, ஊழியம் செய்ய இந்த கிறிஸ்துவின் அன்பு அப்போஸ்தலனாகிய பவுலை நெருக்கி ஏவுவதனாலே ஆத்தும ஆதாயம் செய்தார், சபைகளை ஸ்தாபித்தார், சுவிசேஷ பணிகளை தீவிரமாய் செய்து எழுப்புதல் வீரனாகவே காணப்பட்டார். இந்த கடைசி காலத்திலே நானும் நீங்களும் இந்த மகிமையான அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. பழைய பாட்டில் தேவன் ஒரு ஆளை நினைப்பூட்டினால உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நல்ல கவனிங்க. சிம்சோன் சேராவுக்கும் கவிஞர், சேராவுக்கும் சோராவுக்கும், நல்ல கவனிங்க, சேராவுக்கும் எஸ்தோவுக்கும் நடுவாக இருக்கிறார். அப்பொழுது ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் சொல்லப்படுது. அவன் ஏவ துவங்கினால நடந்த தெரியுமா, பெலிஸ்தேயர்களை நியாயம் தீர்த்தான். கவனிங்க, இங்க கவனிச்சாதான் புரியும். நீங்க இப்போ பைபிள போட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. விளக்குங்களா? வசனம் எழுதுறேன், வசனம் தருவேன், கண்டிப்பா தருவேன். ஏன் வந்தா வசனம் எழுதி தருவேன், கவலைப்படாது. ஆனா சின்ன சின்ன தவறு வந்துச்சு, தவறு செய்யலாம்.
ஆவியானவர் இருந்தாலும் தவறினான், தப்பு வந்துச்சு, குறை வந்துச்சு, அவன் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனை அடைந்தான். ஆனா 2 கண்ணும் போயிட்டு இப்ப அவனுக்குள்ள இதுவரை நடத்திய தேவன் நான் கடைசி முடிவிலும் தேவன் நடத்துவரோடு வாழ்க்கை முடிக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால இங்க வேதத்தில் அவன் அழுதான் அப்படின்னு சொல்லப்படல, ஆனா நிச்சயம் அவன் அழுந்திருப்பான், ஏங்கி இருக்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டுருக்கான். அதனால நிச்சயம் கர்த்தர் அவன் இறங்கினான். எங்கே முடி போனதோ மொட்டையடிக்கப்பட்டுச்சோ அங்கே கர்த்தர் அந்த முடியை துளிர பண்ண விதத்துல வாசிக்கிறோம். எங்கே நல்ல கவனிச்சாங்க, எங்கே ஆண்டவர் அவனை துவக்கினாரோ அங்கே தான் அவன் அடக்கம் முடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கடந்த ஒரு 2 வாரம் தான் இந்த வார்த்தை எனக்கு தெரியும். இத்தனை ஆண்டுகாலம் நான் வேலை படிச்சிருக்கேன், எனக்கு அது புரியல. ஆனா புதிய ஏற்பாட்டில் சிம்சனுடைய பேர் வந்துட்டு விசுவாச பட்டியல்ல. ஆனா அவன் எங்க தேவன் முதல்ல ஆவியை அவனை துவக்கினாரோ அதே இடத்துல தான் அவன் அடக்கம் நிச்சயது முடியுது. அப்பா நான் வாசித்த போது என் உள்ளம் உளுந்துட்டு இருந்துச்சு. இடையில தப்பு வந்துச்சு, ஆனா ஆரம்பம் முடிவும் கரெக்ட் ஆயிட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன சின்ன தப்பு வந்துச்சு, அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா, அழுதா, தேவனை தூக்கினார், அவன் ஆசீர்வதித்தார். ஆனா முடிவு சம்பூர்ணம். இப்ப 2 வருஷத்தை உங்களுக்கு ஓடிட்டு காமிச்சிருந்தேன். நியாயமின் புஸ்தகம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 13:25. அவன் சோராவுக்கும் கிறிஸ்தவானுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கை கர்த்தருடைய ஆவியானவர் அவனை சொல்லுங்க. அவன் சோராவுக்கும் கிறிஸ்தவானுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கும் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். விளக்குதா? அவன் கொஞ்சம் திரும்ப சொல்லுறேன். சோராவுக்கும் எஸ்தோவுக்கும் தானின் பாளையத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். ஆதலால் ஆண்டவருடைய மகத்துவமான காரியத்தை கர்த்தருக்காக அவன் செய்து முடித்தான் சொல்லி பார்க்கிறோம். இப்போ அதே நியாயாதிபதி 16:31. அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தோவேலுக்கும் நடுவே நடுவே அவன் தகப்பனாகிய மனோகாவின் கல்லறையில் அடக்கம். குட். எங்கே கர்த்தர் அவனை ஏவ துவங்கினாரோ அங்கே கர்த்தர் அவனை முடிக்கவும் செய்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர், நான் சிம்சன் மேல கொஞ்சம் மனசுக்கு எனக்கு ஒரு வாதிப்பு இருந்துச்சு. ஆனா கடந்த நாட்கள் அதை வாசித்த போது அந்த வாதிப்பு என்னை விட்டு தேவன் மாற்றினார். அந்த சோத்திரம். அலக்கணிகள், நாம் ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் மாசத்துல முடியக்கூடாது. ஆவிலே செய்யணும் முடியும். அதான் மிக முக்கியமானது. இப்போ கவனிகள், ஜெபத்துல நாம் குறைந்தார், வேத வாசிப்பிலே குறைந்தார், தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே குறைந்தார், அல்லது தேவனோடு கூட உறவிலே குறைந்தார், நம்ம என்ன ஆவி நடத்தும்னா, நல்ல கவனிகள், தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சங்கீதங்களை பாடினவன், சகோதர நடுவில், யூதா கோத்திரத்தின் நடுவில், முழு இஸ்ரவேல் நடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்டான் 3 முறை. அவன் நிறைய சங்கீதங்களை பாடி கர்த்தரை ஆராய்ச்சிருக்கிறான். சிங்கத்தை கொண்டான், கரடியை கொண்டான், கோலியாத்தை கொண்டான். இதை தவிர மீகாலை கெட்டுவதற்காக 30 பேரை கொண்டு வஸ்திரத்தை கொண்டு வந்தான். அவன் மாமா எப்படி செத்து போட்டு சொல்லியிருக்காங்க, அவங்க வேலை வச்சான். ஆனா ஜெயிச்சு கொண்டு வந்தான். இப்படியெல்லாம் செய்த அருமையான தாவீது 1 நாளாகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சத்துருவால் அவன் ஏவப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதையே சத்துரு ஏறிட்டான். முதல் மனுஷி ஏவால சத்துரு ஏறிட்டான். அதான் நான் சொல்லுவோம், அவங்க சேராத, அங்க போகாத, உட்காராத, அது
தட்டுனாலும் ஞானம் எந்திக்க மாட்டான். ஆனா ஒரு போன் வந்தா எழுதி துள்ளி வெளியே வரும். அவ அந்த போன் அவ்வளவு அவரை ஏறி தூக்கி விட்டாம விடுது. களைப்பு போறது எங்கே, சோறு போறது எங்கே, தூக்க மயக்கம் போறது எங்கே தெரியாது. அவங்க போன் அவனை ஏறுது. சாத்து என்ன வழியெல்லாம் செய்து பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அப்பேற்பட்ட தாவீதை சத்துரு ஏறிட்டான். யோப் தடுத்து பார்த்தா முடியாது. நல்ல கவனிச்சாங்க. தேவன் சொல்லாம எண்ணினால் வாதை வரும். நல்ல கவனிச்சாங்க. இந்த கவனிக்க என்னனுமானா சொல்லித்தர கவனிங்க. என்னனுமானா எழுத்தின்படி கவனிங்க. இப்ப படிச்சா புரியாது. நான் சொல்ல முடியும். என்னனுமானா யாத்திராகமத்துல ஒரு வசனம் இருக்கு. எண்ணுவதற்கு முன்னால அதுக்கு தக்க பரிகாரம் செலுத்தி பழி செலுத்தினா வாதை வராது. அப்படி வசனம் இருக்கு. நான் அந்த வசனத்தை ஓடிட்டு காட்டுறேன். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்க போறோம். யாத்திராகமும் 30:12 வாசிக்கும். யாத்திரா 30:12 சீக்கிரம். யாத்திரா 30:12. இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அப்ப எண்ணுனா கண்டிப்பா வாதை உண்டாகும். மீட்கும் பொருளை மீட்கும் பொருளை இதை செய்யாம தாவீது சத்துருவாயிர போட்டு எழுதினான். 75,000 பேர் அவுட். நஷ்டம், கஷ்டம், பாதை, வேதனை, சஞ்சலம் வருது. யார் வீட்டுல? அபிஷேகம் பட்ட வீட்டுல, அபிஷேகம் பட்ட ஊழியக்காரன் வீட்டுல, தேவனால் நடத்தப்பட்ட வீட்டுல வருது. காரணம் என்னன்னா அவர் துணிகரம் கொண்டு அந்த வேலையை செய்யறான். சத்துரு அவனை ஏவ தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் சொன்னா நிறைய போயிட்டே இருக்கும். நம்முடைய சிந்தை நம்ம ஏவ தொடங்கும். இப்ப வாலிய பிள்ளைகள், வாலிய பையன்மாரு தேவ நடத்தல, சிந்தை நடத்துது. 3 மணிக்கா இந்த கேம் நடணும், 7 மணிக்கா இந்த கேம் நடணும். சிந்தை கரெக்டா பஞ்சுவாலிட்டியா மணி பார்த்தோன்னே வேலைக்கு போகுது. பவுடர் தொடுது. நான் வேலை அப்பா நானும் அதுக்காக போராடி ஜெபம் பண்ணி தான் பார்க்கேன். அது சோதரம். எனக்கு ஆன சமூகத்துல சோதரம் பண்ணுது. நடத்தவங்க சிந்தை நம்ம நடத்தக்கூடாது. நான் வேகமா சொல்லிடுவேன், நேரம் போவதுனால. யோபின் புத்தகம் 20:2-3 அது மட்டும் வாசிமா. 20:2-3. என் சிந்தை என்னை இது யார் தெரியுமா சொல்றது? யோபு இல்ல. யோபி நண்பன் சொல்வான், இருக்க முடியல அவனால. பேசு, நியாயத்தை பேசு, சண்டை போடு, வாக்குவாதம் பண்ணு, போடு, சத்தம் போடு சொல்லுது. அவன் இருக்க முடியாது பேசான். என் சிந்தை என்ன வருது? ஏவுற ஏத்து நெல்லு அப்படின்னு சொல்லுது. நம்ம வீட்லயும் செலவில் நடக்கு. ஏத்து நெல்லு, சண்டை போடு, கேளு கேளு. அவர் மட்டும் போல பேசலாமா? நம்ம பேசலாமா? கேளு அப்படின்னு சொல்லுது. அப்பா அப்பா இயேசுவின் ரத்தம் ஆவி என்ன செய்யுது? இப்ப நல்ல கவனிங்க. இது நடுவில் யோபு நிதானமாய் பேசினான். எப்படி பேசினா சொல்லுங்க. அதான் முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபு 32:18. யோபு 32:18. யோபு 32:18. வார்த்தைகள் எனக்கு நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி உள்ளத்தில் உள்ள ஆவி தேவ ஆவி இல்ல. என்ன ஆவி? உள்ளத்தில் ஆவி. அவர்
உள்ளத்தில் ஆவி சொல்லு கதை சோதரம். இதெல்லாம் எப்போ தெரியுமா? ஜபம் குறைந்தா, தேவனோட உறவு குறைந்தா, வாழ்க்கை கத்திருக்கும்பாக இல்லாமன்னா இது என்ன செய்ய நம்ம தொட்டு. நான் வேகமா சொல்லியிருந்தேன் கவனிங்கள். அப்போஸ்தலர் 16:16 ஒரு குறி சொல்லு ஆவி. கவனிங்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள், இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழி அனுப்பிவார்கள். சொல்லுவார் சொன்னது என்னது? குறி சொல்லு ஆவி. கவனிங்க, அப்போஸ்தலர் 16:16 அப்ப கவனிங்க, குறி சொல்லு ஆவியும் பேசுது. ஏவுது. முதல்ல பீலியம் தீர்க்கதரிசி தேவனோடுக்குள்ள உறவு குறைவு ஏற்பாடு அவன் குறி சொல்லுவான மாட்டான். ஆரம்பம் தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனோட உறவு குறைஞ்ச குறி சொல்லுது. அப்ப குறி சொல்லு ஆவி பலரை இந்த நாட்டில் நடத்துது. உள்ளத்தின் ஆவி நடத்துது, மனதின் ஆவி நடத்துது, சத்துரு ஆவி நடத்துது, குறிசொல்லு ஆவி நடத்துது. கதை சோதரம். இப்ப பாருங்கள், இன்னொன்னு சொல்ல மற்றவர்களை தப்பாய் நடத்துற ஆவி இருக்கு. பாருங்க, 2 நாளாகமும் 22:3 2 நாளாகமும் 22:3 தாயே தாம் பிள்ளைய துன்மார்க்கமாய் நடத்த ஆலோசனைக்காரியா இருந்தார். மற்ற ஆளை இவல்ல இப்படி நட, இப்படி பேசு, இப்படி செய் அப்படின்னு சொல்லி தாயே சொல்லி கொடுத்தா. அடுத்து ஒரு ராஜா சொல்லி கொடுத்தான். பாருங்க, 2 நாளாகவும் 21:11 யூதாவின் ஜனங்களை மற்றவர்களுக்கு ஏவி விட்டான். இது யாருன்னா யோராம் ராஜா. இங்க பொல்லாத தாயை தன் பையனை தப்பா நடத்தும்படி ஏவி விட்டான். இங்க ராஜா ஜனத்தை ஏவி விடுகிறான். இன்னைக்கு சபையில் இருக்க நிறைய ஜெபம் குறைந்த ஊழியர்கள், ஜெபம் குறைந்த ஐக்கியம் உள்ள தேவ மக்கள் தவறா ஜனங்களை ஏவி விடுறாங்க. நீங்க பக்கத்துல நடக்கிற சில காரியங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆடு துள்ளு அதுக்கும் ஒரு கூட்டம் ஹீரோ இருக்கு. அவன் நானும் நடக்கிறேன், ஆனா எந்த ஆவி? மற்றவர்களை தவற நடத்துற ஆவி. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவைகளால் நடத்தப்படக்கூடாது என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். கதை சோதரம். நான் வேகமாய் சொல்லி இந்த வாட்டை நிறுத்த விரும்புகிறேன். கதை சோதரம். 1 சாத்தான் ஏவுதான், சிந்தனை ஏவுது, உள்ளத்தில் உள்ள ஆவி நம்மை ஏவுகிறது, குறிசொல்லு ஆவி ஏவுகிறது, நாம் மற்றவர்களாய் தவற நடத்தப்படுகிற ஆவி நம்மை ஏவுகிறது. கதை சோதரம். இவ்விதமான ஆவி ஏவ காரணம் என்னன்னா, ஆவியில் உள்ள அந்த அன்பு, ஆவியில் உள்ள துடிதுடிப்பு, ஆவியில் உள்ள ஜெபம், ஆவியில் உள்ள வைராக்கியம், ஆவியில் உள்ள உண்மையான தன்மை நம்மை விட்டு மாறும்போது இவைகள் நம்மை பற்றிக் கொள்ளும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் எந்த ஆவினாலே நடத்தப்படுகிறோம்? தேவ ஆவினால் நாம் நடத்தப்படுவோமானால் நல்ல கவனிங்கள், நம்மை கொண்டு கர்த்தர் அரும் பெரும் காரியங்களை அவர் செய்து மாற்ற முடியாத தடைகளை தேசத்திலும் சமுதாயத்திலும் ஆவிக்குரிய மண்டலத்திலும் கர்த்தர் பதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவும்படி, ஒருவேளை அந்த ஜீவியத்தில் நடத்துதல் விட்டுப்போம், ஆனால் திரும்பவும் நடத்துகிற நமக்குள்ளே வரத்தக்கதாக